நான் நிக்கிறது பாளையங்கோட்டை மார்க்கெட். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா சேரும் ஜகதியுமா, குப்பையும் கூலவுமா, சுகாதார சீர்கேடு. மழை பெஞ்சா டெங்கு வந்துரும்னு வீட்டுக்கு வந்து மாநகராட்சி ஊழியர்கள் தினமும் ஃப்ரிட்ஜை செக் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு பாளையங்கோட்டை மார்க்கெட் எந்த மாதிரி கன்றாவியா இருக்குன்னு பாருங்க. எந்த கொஞ்சமாவது இங்க பாருங்க, எங்கேயாவது சுகாதாரம் மேம்படுதா? கிடையாது. மாநகராட்சியில உள்ள மார்க்கெட்டோடைய பாத்ரூம் பாருங்க, ஒரு ஆண்கள் பாத்ரூம் முகச்சுளிக்கிற மாதிரி இருக்கு. உள்ளே போக முடியாது, லைட் கிடையாது, தண்ணி கட்டி கிடக்கு, தண்ணி வசதி இல்லை. திருக்குனா தண்ணி வர மாட்டேங்குது, நாத்தம் தான் வருது. ஏன் பாளையங்கோட்டை மார்க்கெட் வியாபாரி எல்லாம் மனுஷங்க கிடையாதா? உங்களுக்கு கடை வாடகை கொடுக்கலையா? லைட் வசதி இல்ல, வாடகை உயர்த்துறீங்க மாநகராட்சி. ஏன் கடையோடைய தரத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படல? இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் மனுஷங்க கிடையாதா? இல்ல இந்த வியாபாரிகளுக்கு வாழக்கூடிய உரிமை இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன், கட்டணத்தை உயர்த்தின மாநகராட்சியால தரத்தை உயர்த்தாதது ஏன்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சாக்கடைய பாருங்க, இதுல ஏதாவது தடுப்பு சுவர் இருக்கா? இங்க வர யாரோ ஒருத்தர் இந்த குழிக்குள்ள விழுந்தா என்ன ஆகணும்? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய பணக்காரனுக்கு மட்டும்தான் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில வாழணும்னு நீங்க ஏதாவது விதி வச்சிருக்கீங்களா? இங்க வாழ்றவெல்லாம் மனுஷன் கிடையாதா? ஓட்டு வாங்குவீங்க, குழந்தைங்க செத்து போனா பரவாயில்ல, வயசானவன் செத்து போனா பரவாயில்ல. இங்க எங்கேயா தடுப்பு இருக்கா? இதுல ஏதாவது தடுப்பு இருக்கா? குப்பை கூலம், தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டைன்னு சொல்றீங்க. சாக்கடையின் கூடாரமா மார்க்கெட் பகுதியே இப்படி இருக்கு, சென்டரான பகுதியே எப்படி இருக்குன்னா மற்ற நிலைமை என்ன செய்யறாங்க? எம்எல்ஏ எங்க, எம்பி எங்க? ஓட்டு போடுற மக்கள் உங்களை பார்த்து கேக்குறேன், இந்த 2026லயாவது முழிச்சுக்கோங்க. இல்ல நம்ம இந்த சாக்கடையில விழுந்துதான் சாகணும். 5 வருஷத்துக்கு இதே நிலைமை தான் நீடிக்கும். யோசிச்சு பாருங்க வியாபார பெருங்குடி மக்களே, ஏழை விவசாய மக்களே, உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் 2026 ஒரு நாள் நீங்க முழிக்கலன்னா 5 வருஷம் நீங்க தூங்கணும்.